இங்க வானதி ஒரு பக்கம் எப்பவும் போல பாண்டியன் கிட்ட கடலை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதை கவனிச்சிட்டு இருக்க வானதியோட அண்ணனும் ரொம்பவே கோவப்பட்டு அவ என்னதான் பண்றா அப்படிங்கிறத ஒட்டு கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அப்போ வானதியும் பாண்டியன் கிட்ட இந்த மாதிரி உனக்கு எத்தனை குழந்தை வேணும், எனக்கு எத்தனை குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கிற ஃபேமிலி விஷயத்த ஃபியூச்சரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இங்க வானதியோட அண்ணன் ரொம்ப கோவப்பட்டு அவங்கள போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உடனே அவங்கள வெளியில தள்ளி கதவு போட்டுட்டு மறுபடியுமே வானதி இங்க பாண்டியன் கிட்ட பேசுறாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இங்க பார்த்துட்டு இருக்க வானதியோட அண்ணனும் அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க அம்மா மூலம் மறுபடியுமே இங்க வானதியை வெளியில வர வைக்கிறாங்க. அப்போ வானதியும் வேற வழி இல்லாம பாண்டியனோட காலை கட் பண்ணிட்டு வெளியில வந்து, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் ஆல்ரெடி பாண்டியை லவ் பண்றேன், அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதனால நாங்க எத்தனை குழந்தை பெற்றுக்க போறோங்கிறது மாதிரி எங்களோட ஃபியூச்சரை பத்தி நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கறாங்க. இப்படி இவங்க பேசுறத பார்த்துட்டு வானதியோட அம்மாவும் இன்னொரு பக்கம் வானதியோட அண்ணனும் சேர்ந்து பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் போட்டு வானதி அடிக்கிறாங்க. ஆனா அவங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி தட்டி விட்டுட்டு உள்ள போயிட்டு கொஞ்சம் கடுப்பாகிறாங்க. பட் இப்படி அவங்க ஒரு பக்கம் கடுப்பானாலும் அவங்க எதை பத்தியும் கண்டுக்க போறது கிடையாது. கண்டிப்பா இங்க பாண்டியனோட சேரதை பத்தி தான் யோசிக்க போறாங்க. இப்படி இது ஒரு சைடு இருக்க, இன்னொரு பக்கம் இங்க அடுத்த நாள் காலையில நிலாக்கு இங்க ஆர்டிஓ ஆஃபீஸ் கூட்டு போற வேலை சோழனுக்கு வருது. சொல்லப்போனா அவங்களுக்கு லைசன்ஸ்க்கு நாளைக்கு கூட்டிட்டு போகணும். அதனால இன்னைக்கு நிலாக்கு ஃபுல்லா இங்க ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக அவரும் இங்க கிரவுண்ட்ல கொண்டு போய் எட்டு போட்டு பயங்கரமா ஸ்கூட்டி ஓட்ட சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அவரும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நிலாவும் ரொம்ப பயந்து தடுமாறி காலை கீழே வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு இங்க சோழனும் என்ன பண்றது, இவங்க இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட்டும் சொல்லி கொடுத்து பாக்குறாங்க. ஆனா இங்க சுத்தமா நிலாக்கு வண்டி ஓட்டே வரல. அவங்க அதை நினைச்சு பயந்துகிட்டே இருக்காங்க. ஆனா இப்படி அவங்க பயந்தாலும் அவங்களோட மனசுக்குள்ள இங்க சோழனை பத்தி நல்ல விதமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா அவர் தனக்காக எந்த அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு, எந்த அளவுக்கு கஷ்டத்தை தாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி சோழன் தனக்காக பண்ண விஷயம் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. இதுக்கான காரணமே சோழன் நிலா கிட்ட அவங்களோட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதான். அந்த லவ்வை நினச்சி தான் நிலாவும் சோழனை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களும் வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்பவே மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஆர்டிஓ ஆஃபீஸ் போனதுக்கு அங்கே ஆர்டிஓ எல்லாரும் எட்டு போட சொல்லிட்டு இருக்கிறதையும் அதே நேரம் தப்பு பண்ணுற பொண்ணுங்களையும் திட்டுறதை பார்த்துட்டு நிலா ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு பயம் பயங்கரமாக வர ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் சோழனும் இங்கே பாருங்க நிலா, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, நீங்கள் ரொம்ப ஈஸியாக இதை நீங்கள் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்க நிலாக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் எட்டு போட அனுப்புகிறாங்க. ஆனால் அவங்க மறுபடியுமே தப்பு பண்ணி இங்கே எட்டு போடுற இடத்துல கரெக்டாக காலை கீழே ஓணிடுறாங்க. இதை பார்த்துட்டு அந்த ஆர்டிஓ கடுப்பாயிடுறாரு. யாருமா நீங்கள், எங்கேருந்து வரீங்க, நீங்களா இந்த மாதிரி உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியலனா எதுக்குமா லைசன்ஸு, முதல்ல நல்லா வண்டி ஓட்டி கற்றுட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவை கத்தி விட்டுறாங்க. இதை பார்த்துட்டு நிலாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதே நேரம் அங்கே சோழனோட ஓனரும், என்ன சோழா நீ இந்த மாதிரி உன் ஒய்ஃப்க்கு நல்லா வண்டி ஓட்ட தெரியும்னு சொன்ன, அந்த பொண்ணு சரியாகவே வண்டி ஓட்ட மாட்டேன்து, என்னடா இதை பற்றி நீ முதல்ல என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, இல்லை நல்லா ஓட்டி கற்றுக் கொடுத்தாவது கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல, இப்போ பாரு லைசன்ஸ் வாங்குறதுல கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்ட சோழனும் நிலாவை கொஞ்சம் நேரம் மோட்டிவேட் பண்ணி எப்படியாவது மறுபடியும் எட்டு போட வைக்கிறோங்கிறதுக்காக ஆர்டிஓவை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரமாக நின்று கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்க நிலாவுக்கு ரொம்பவே தயக்கமாக இருக்குது. தனக்காக சோழன் இப்படி பண்ணுறதை நினச்சி அவங்க ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் சோழனும் எப்படியாவது நிலாவுக்கு லைசன்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக அவரும் அந்த ஆர்டிஓட்ட போயிட்டு, சார் ப்ளீஸ் சார், கடைசியாக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சார், இன்னும் ஒரே ஒரு டைம், சரி என்னோட ஒய்ஃப் தான் அவங்க அப்படின்ற மாதிரி ஒரு வழியா ஆர்டிஓவை கன்வின்ஸ் பண்ணி இங்க நிலாக்கு இன்னொரு சான்ஸ் வாங்கி கொடுத்துட்றாங்க. அதே நேரம் நிலாவும், இல்லை சோழன் எனக்கு இன்னைக்கு எட்டு போட விருப்பம் இல்லை, நான் நல்லா ஓட்டி கற்றுட்டே வரேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, வேண்டாம் அப்படின்ற மாதிரி இங்கே இருந்து போயிடலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்டிருக்க சோழனும் எவ்வளவோ நிலாவை கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் நிலா அதை கேட்குற மாதிரி தெரியல. அதனால கடுப்பாகி நிலா கிட்ட ரொம்ப கோபத்தோட, என்ன நிலா பண்ணிட்டு இருக்கீங்க, இதில் வேற நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஃப்ரீடமாக போகிறீங்களா, நீங்கள் இந்த மாதிரி பயந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து ஒரு ஃப்ரீடமான உமனாக வாழ முடியும், இப்படி நீங்கள் பண்ணால் சரி வராது, நீங்கள் ஒழுங்காக ஓட்டுற வழியை பாருங்க, இப்படி எல்லா நேரமும் உங்களை கையை பிடிச்சி ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே வேணுக்குன்னே போலியான கோபத்தை நிலா கிட்ட காட்டுறாங்க. அப்போ இதை கவனிச்சிட்டு இருக்க நிலாவும் ரொம்பவே வந்து கோபமாக முகத்தை மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதை கவனிச்ச சோழனும், சரி இப்போ போயிட்டு இருக்க ட்ராக் தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 7-8 பிட்டை சேர்த்து போட்டு நிலாவை பயங்கரமாக கலாய்ச்சி விட்டுறாங்க. அப்போ அவங்களும், என்ன இப்போ எனக்கு எட்டு போட தெரியாதுன்னு சொல்கிறீங்களா, நான் போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்ப தனாவட்டோட மறுபடியும் எட்டு போட போகிறாங்க. அப்போ ஆர்டிஓவும் சோழன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இன்னொரு வாய்ப்பு நிலாக்கு கொடுக்குறாங்க. அதே நேரம் நிலா சரியான முறையில் எட்டு போடுவாங்கன்னு பார்த்தா இந்த டைமும் சொதப்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு ஆர்டிஓ சோழனை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ இவளை வந்து வெறுப்பேத்தினாலும் வேலை நடக்காது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சாரி சார் மன்னிச்சிருங்க, நாங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ஓட்டி கற்றுக்கிட்டே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை மறுபடியும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ போயிட்டு இருக்க வழியில் நிலாக்கு முகமே இல்லை, அவங்க அப்படியே உம்முனே வந்துட்டு இருக்காங்க. அப்போ சோழனும், இங்கே பாருங்க நிலா, நான் ஆர்டிஓட்ட பேசிட்டேன், அவர் இன்னும் கரெக்டாக 1 மாதம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு, அது வரைக்கும் நீங்கள் எல்லா
எல்எல்ஆர் வச்சு ஓட்டிக்கலாம், நீங்க கவலைப்படாதீங்க, எல்எல்ஆர் மட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க, மற்றபடி வேற எந்த இஷ்யூ இல்லைன்னு சொல்லிட்டு இங்க நிலா கிட்ட கன்வின்ஸ் பண்றாங்க. ஆனா நிலாவும் இதுல அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டு, நீங்க எதுக்காக என்ன ரொம்ப கடுமையா திட்டினீங்க, நீங்க திட்டின விஷயம் எனக்கு எவ்வளவு ஹர்ட் ஆச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. உடனே சோழன் சிரிக்கிறாரு. இவர் சிரிக்கிறத பார்த்துட்டு நிலாவும் என்ன சிரிக்கிறீங்க, என்ன பார்த்தா உங்களுக்கு நக்கலா தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே சோழன் இருந்துக்கிட்டு இங்க பாருங்க நிலா, நான் வேணும்ல உங்களை வெறுப்பேத்தல, சொல்லப்போனால் வெறுப்பேத்தினாலாவது நீங்க இந்த மாதிரி பயம் இல்லாம எட்டு போடுவீங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட நான் அப்படி பேசினேன், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி இங்க நிலா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அப்ப நிலாவும் இங்க சோழன் சிரிச்சதை பார்த்துட்டு அவங்களும் தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க, தன்னோட மனசுல இருக்க பயத்தை போக்குறதுக்காக தான் இவர் இப்படி பண்ணிருக்காரு அப்படிங்கறது தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுறாங்க. நிலாவும் சரி ஓகே நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் இங்க வீட்டில் இருக்கிற பாண்டியும் பேசாம நீங்க டூ வீலர்லேயே போலாம்ல நீ அப்படின்ற மாதிரி நிலாட்ட சொல்றாங்க. ஆனா நிலாவும் இல்ல இந்த மாதிரி எல்எல்ஆர் வச்சிருந்தா எல்போர்டு போட்டிருந்தா தான் ஓட்டணும், அப்படி இல்லைனா நமக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும், அதுலேயும் குறிப்பாக எனக்கு வேற இன்னும் சரியாக ஓட்ட தெரியாது, நான் வேற யார் மேலேயே கொண்டு போய் இடிச்சிட்டேன்னா பிரச்சனை பெருசாகிடும் அப்படின்ற மாதிரி நிலா சொல்கிறாங்க. உடனே இது கேட்ட சோழனும் சரி நிலா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் பஸ்ஸில் போங்க, நான் உங்களுக்காக அந்த ஸ்கூட்டியில் எல்போர்ட் ஸ்டிக்கர் ஒட்டி வைக்கிறேன், நாளைக்கு வந்து நீங்கள் எடுத்து ஓட்டுங்க, அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே நிலா கிட்ட சோழன் சொல்கிறாரு. இது கேட்டு நிலாவும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே நேரம் நிலா தன்னோட பேக் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டை பார்த்து போயிட்டு இருக்காங்க. அவங்க போயிட்டு இருக்க வழியில வானதியோட அண்ணனை கவனிக்கிறாங்க. அவரும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட நின்று பயங்கரமா கலாச்சி பேசிக்கிட்டு இருக்காரு ஒவ்வொருத்தரையும். ஆனா அப்ப அதை கண்டுக்காத நிலாவும் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னுக்கிறாங்க. அவரும் கரெக்டா இந்த பக்கம் நிலா பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறத கவனிச்சுட்டு ரொம்ப டென்ஷனோட என் தங்கச்சிய அந்த பாண்டி சைட் அடிச்சிட்டு இருக்கான்ல அதனாலேயே நான் விட மாட்டேன், உன்னை நான் கலாய்க்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலாவை பார்த்து வெறுப்பேத்துற மாதிரி ஏமா பாஞ்சாலி அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா கிட்ட ரொம்பவே அசிங்கமா பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க நிலாவும் அந்த விஷயத்துல எப்படியாவது தள்ளி போயிடலான்னு சொல்லிட்டு அதை காதுல கேட்காத மாதிரி தான் இருக்காங்க. ஆனா அங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறவங்க எல்லார் காதலையும் படுற மாதிரி இங்க நிலாவை கலாய்க்க ஆரம்பிக்கிறாரு. ஏமா பாஞ்சாலி 5 ஆம்பளைங்க தங்கியிருக்க வீட்டில் நீ தங்கியிருக்காள் தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலாவை ரொம்பவே ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இங்க நிலாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது, என்ன பண்றதுன்னே தெரியல, அவங்க ரத்தம்லாம் கொதிக்க ஆரம்பிக்குது. அவங்க ரொம்ப கோபத்தோட இன்னைக்கு வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி இப்படி இவர் கலாய்க்கிறத பார்த்துட்டு டென்ஷனோட வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அப்போ வீட்டில் இருக்கிறவங்களும் என்னாச்சு நிலா நீங்க வேலைக்கு போறேன்னு போனீங்க, ஏன் கிளம்பி போகல, நீங்க ஏன் ரிட்டன் திரும்பி வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நிலாவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம நீங்க பயங்கரமா ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு சோழன் சேரன்னு சொல்லிட்டு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்போ சேரனும் ஏமா நிலா நீ எதுக்காக அழுற, ஏதோ பிரச்சனையா, யாராவது ஏதோ சொல்லிட்டாங்களாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் நிலாவும் இந்த மாதிரி வானதியோட அண்ணன் என்ன கலாச்சிட்டாங்க, என்னை இந்த மாதிரி சொல்லி தப்பா பேசினாரு அப்படின்ற மாதிரி இங்க பாஞ்சாலின்னு சொன்ன விஷயத்தையும் அது மட்டும் இல்லாம இங்க சோழனோட வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களை பத்தி தப்பா பேசின விஷயத்தையும் இங்க நிலா சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் இங்க சேரனுக்கு செம காண்டாகுது. அதே நேரம் இங்க வீட்டில் இருக்கிற சோழனுக்கு அவ்வளோ வெறுப்பாகுது. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க பல்லவனும் அண்ணன் எனக்கு இதை பத்தி தெரியும்னே, ஏற்கனவே நானும் அண்ணியும் ஒரு டைம் போறப்போ அங்க வானதியோட அண்ணனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து எங்களை கலாச்சாங்க, ஆனா அப்பவே நான் அவங்களை கோவப்பட்டு அவங்கள அடிக்க போனேன், என்னை தள்ளி விட்டுட்டாங்க, அதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் நினைச்சேன், ஆனா அண்ணி தான் பிரச்சனை வேண்டான்னு சொல்லி இதை சொல்ல வேணான்னு சொன்னாங்க அப்படின்ட்டு இங்க பல்லவன் சொல்றாரு. உடனே இதை கேட்ட சேரனும் டேய் என்னடா இது, இந்த விஷயத்த மறைக்கிற விஷயமாடா இது, ஏமா நிலா நீயாவது இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் கண்டிப்பா அவனுங்களை 2 போடு போட்டு உன் வலிக்கே வராத மாதிரி பண்ணியிருப்பான்ல அப்படின்ற மாதிரி இங்க சேரன் சொல்றாரு. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க நிலாவும் இல்லைன்னு பிரச்சனை வேண்டாங்கிறதுக்காக தான் நான் பார்த்தேன், ஆனா அவங்க பார்க்குற இடத்தெல்லாம் என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு, இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு என்ன ரொம்பவே கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி நிலா அழுதுகிட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு சோழனும் நிலா நீங்க முதல்ல என் கூட வாங்க, அவன் என்ன சொன்னாங்கிறதுக்கு அவனுக்கு சரியான பதிலடி கொடுப்போம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து ஒரு உருட்டுக்கட்டை எடுத்துக்கிட்டு இங்க நிலாவை கூட்டிட்டு வேகமா சோழன் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போறாங்க. சோழன் மட்டும் கிடையாது, சேரன் பல்லவன் பாண்டியன்னு சொல்லிட்டு இவங்க கிட்டத்தட்ட 4 பேரும் கிளம்பி போறாங்க. அங்க சோழன் நிலாவை கூட்டிட்டு வரதை பார்த்துட்டு இங்க வானதியோட அண்ணனும் என்னப்பா நான் கலாய்ச்சதுக்கு உடனே வீட்டில் போய் ஆளை கூட்டிட்டு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி நிலாவை மறுபடியும் கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க சோழன் ரொம்ப கோபத்தோட இங்கே வானதியோட அண்ணனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட இருந்து கலாச்சு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் போட்டு விழுன்னு வெளுக்கிறாங்க. இவங்களும் தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணாலும் இங்கே சேரனும் பாண்டியனும் சேர்ந்து பிடிச்சி வச்சு எல்லாரையும் போட்டு மங்குன்னு கொத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் சோழன் நீங்கள் வானதியோட அண்ணனை பார்த்து ஏண்டா இந்த மாதிரி உன் வீட்டில் ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு வார்த்தை இன்னொரு பொண்ணை எப்படி அவனை கேட்க மனசு வந்துச்சு, அவள் எங்கள் வீட்டு தெய்வண்டா எதுக்குடா அப்படி கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாக்காக ரொம்ப கோவப்பட்டு இப்படி சோழன் பயங்கரமாக
வானதியோட அண்ணனை போட்டு அடிக்கிறாரு. அப்ப அவரும் என்ன விட்டுரு, நான் இனிமேல் அப்படி பேச மாட்டேன், நான் இதுக்கு மேல அப்படி பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவரும் துடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம சோழன் வானதியோட அண்ணனை போட்டு வெளுன்னு வெளுத்து தள்ளிக்கிட்டு இருக்காரு. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க நிலாவும் தனக்காக சோழன் எந்த அளவுக்கு இப்படி மெனக்கடுறாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தனக்காக இந்த குடும்பமே எந்த அளவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு, தன்னோட மான மரியாதையை காப்பாத்துறதுக்கு இவங்க எந்த அளவுக்கு வேணாலும் இறங்குவாங்க அப்படின்ற மாதிரி இங்க நிலா சோழனோட குடும்பத்தை பத்தியும் சோழனை பத்தியும் ரொம்பவே நல்ல அபிப்பிராயத்தை மனசுல உருவாக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க நடந்துட்டு இருக்க அடிதடியில யாரோ ஒருத்தர் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி விட்டுறாங்க. அதனால சோழனோட மொத்த குடும்பத்தையும் அரெஸ்ட் பண்றதுக்கு இங்க போலீஸ் வந்துட்டு இருக்கு. எப்படி இவங்க போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க போறாங்க? சப்போஸ் இவங்க போலீஸால கைது செய்யப்பட்டா பிரச்சனை இன்னுமே ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்கு. அதுல இன்னொரு பக்கம் வானதி அண்ணனோட கையை சோழனும் உடைச்சிடுறாரு. இப்போ அவர் கை உடைஞ்சு பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்காரு. அடுத்து இப்ப இவர் என்ன பண்ண போறாரு? இங்க இருந்து பயந்து ஓட போறாரா, இல்ல இவரு இங்க சோழன் மேல ஒரு ஸ்ட்ராங்கான கேஸை கொடுக்க போறாரா? இந்த கேஸ்னால இங்க வானதியோட குடும்பமும் இன்னொரு பக்கம் நிலாவோட குடும்பமும் எப்படி பாதிக்கப்பட போகுது அப்படிங்கறத இனி வரப்போற எபிசோட்ல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் guys.